ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் மலையில் எங்கே போகிறோன்னு தானே பார்க்குறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இன்றைக்கி புரட்டாசி கடைசி சனிக்கிழமை, அதனால் நாங்கள் தோட்டானி சின்னியம்பாளையம் பெருமாள் கோவிலுக்கு தான் போயிட்டுருக்கோம். இந்த கோயில் ரொம்ப பழமையான பிரசித்தி பெற்ற கோயில். உள்ளே போனதையும் பிள்ளையார் இருந்தார். பிள்ளையாருக்கு ஒரு 3 தோப்புக்கரணத்தை போட்டுட்டு சலாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர்கிட்ட இருந்து அப்படியே உள்ளே போய் பார்த்தோம். உள்ளே போனதையும் ஆஞ்சநேயர் அற்புதமாக அலங்காரமாக இருந்தார். அவர்கிட்டையும் எங்கள் குறைகள் நிறைகள் எல்லாத்தையும் சொல்லிட்டு பிரகாரத்தை சுற்றிட்டு இருந்தேன். எங்கள் மாமா திரும்பி பாருன்னு சொன்னாரா, உடனே டக்குன்னு அவருக்கு ஒரு சல்யூட்டை போட்டுட்டு நம்மாழ்வாள்கிட்ட போனோம். 4 பேர்த்தையும் பார்த்துட்டு அவங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு அதுக்கு அடுத்தது சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும் இருப்பாங்க. அவ்வளோ அழகாக ஒரே கல்லில் சக்கரத்தாழ்வாரும் நரசிம்மரும். இந்த பக்கத்துக்கு இவங்க தான் இங்கே இருக்காங்க. இப்போது இவங்களுக்கு வந்து சுவாதி நட்சத்திரத்தில் மாதத்தில் ஒரு நாள் கம்பல்சரி இவங்க வந்து அபிஷேகம் ஆராதனை எல்லாம் பண்ணுவாங்க. ரொம்ப சிறப்பாக பண்ணுவாங்க. நம்மளுக்கு பார்க்குறக்கு அவ்வளோ நல்லாயிருக்கும். மாதத்தில் ஒரு நாள் இங்கே அந்த அன்னைக்கு வந்தால் ரொம்ப நல்லது, விசேஷமானதும் கூட. பெருமாள் கோயில் வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை வட்டத்தில் நந்தா காலேஜ் பக்கத்தில் இருக்குது, தோட்டானி சின்னியம்பாளையம். இங்கே வந்து பாருங்கள், அவ்வளோ நல்லா இருக்குது. நாங்கள் இங்கே ஃபஸ்ட்டு அடிக்கடி வருவோம், இப்போ லாங் டைம் ஆயிடுச்சு, இப்போ தான் வந்திருக்கோம். நல்லாயிருக்கு கோயில். இது வந்து சுயம்பு பெருமாள் கோவில். இங்கே வந்து ஒரு மாடு ஒரே இடத்துல டெய்லியும் வந்து தானாகவே பால் சுரந்து அபிஷேகம் பண்ணிட்டு இருந்திருக்குது. என்னன்னு வந்து பார்க்குற போது இது வந்து பெருமாள் கீழே இருந்திருக்கிறாரு. அதுக்கப்புறம் அதை தோண்டி எடுத்து பிரதிஷ்டை பண்ணி இருந்திருக்காங்க. அப்படியே தரிசனத்தை முடிச்சுட்டு அங்கேருந்து அப்படியே டோல்கேட் வந்தோமா. விஜயமங்கலம் டோல் இது. அப்படியே மலையில் அழகாக ரம்மியமாக இருக்குது. இந்த டோலுக்கு வந்ததையும் தான் எங்களுக்கு ஞாபகம் வந்துச்சு. சரி, நடுப்பட்டி போய் ரொம்ப நாள் ஆச்சு. நடுப்பட்டி கோயிலும் எங்களுக்கு பிடிக்கும். அங்கே அர்ச்சகர் ரொம்ப வயசானவர், எங்களுக்கு ரொம்ப பிடிச்சவரும் கூட. எங்கள் ஃபேமிலி அர்ச்சகர் அவங்க. எந்த விசேஷம் வந்தாலும் அவங்களை கூப்பிடுவோம். அங்கேயும் வந்தோம். அவங்க பௌர்ணமி பூஜைக்கு கண்டிப்பாக மாதம் மாதம் வரணும்னு சொன்னாங்க. அதனால அங்கேயும் அவங்கள பார்த்துட்டு பெருமாளை பார்த்துட்டு பெருமாள் தரிசனம் பண்ணிவிட்டு அங்கேயும் சிறப்பாக இருந்தது தரிசனம். அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற அர்ச்சகர் எனக்கு பிரசாதம் கொடுத்தாரு. அதையும் வாங்கிட்டு கிளம்புனோமா. கிளம்புற போது பார்த்தா நல்லா மழை பெஞ்சு ஓஞ்சிடுச்சு. சதன்னு சகதியாக இருந்துச்சு. இருந்தாலும் பரவாயில்ல, காரில் தானே போயிருக்கோம் அப்படின்ட்டு வண்டி எடுத்துகிட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். கிளம்பி வந்தால் நம்ம ஊர் விஜயமங்கலம். எங்களுக்கு பிடிச்ச பெருமாள், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச பெருமாள் இவர். ஏன்னா நாங்கள் இங்கே வந்து 25 வருஷமாக இந்த பெருமாள் கோவிலுக்கு தான் நான் நல்லது கெட்டது எதுவாக இருந்தாலும் இங்கே தான். என்னோடய சந்தோஷம், என்னோடய துக்கம், என்னோடய வெறுப்பு, கோபம் அத்தனையும் தாங்குற ஒரே இடம் இதுதான். பாருங்கள், பெருமாள் எவ்வளோ அழகாக எவ்வளோ திவ்யமாக இருக்காருன்ட்டு. சூப்பராக இருப்பார் எங்கள் பெருமாள் இவர். நான் அடிக்கடி போய் உட்காந்துக்கிற இடமும் இதுதான். எனக்கு நிம்மதி தர்ற இடமும் இதுதான். சாமி கும்பிட்டதுக்கப்புறம் எங்கள் பாலாஜி அர்ச்சகர் வந்து எனக்கு வந்து பொங்கல் சுண்டல் எல்லாத்தையும் கொடுத்தாங்க. அங்கேருந்து சாமி கும்பிட்டுட்டு பொங்கல் சுண்டல் பிரசாதம் எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு வர ஆரம்பிச்சிட்டோம். பாருங்கள், எங்கள் பெருமாள் கோயில் இது. கண்டிப்பாக நீங்கள் எல்லோரும் ஒரு நாள் வாங்க. கோயில் வேலை நடந்துட்டுருக்கு. கும்பாபிஷேகம் பண்ண போகிறாங்க. கோயிலில் இருந்து கொடுத்த சக்கரை பொங்கல் கொஞ்சம் வீட்டுக்கு கொஞ்சம் சாப்பிட்டுட்டேன். மிச்சம் கொஞ்சம் வீட்டில் எல்லாத்துக்கும் கொண்டுட்டு வந்து கொடுக்கறக்கு வந்துட்டோம்.